நல்ல ஒரு மூவி பார்த்துட்டு ஒரு ஃபீலிங் கூட போவாங்க. நம்ம நல்லா படம் பார்த்து வெளியே வந்து ஆர்டர் ஷோ இல்லை அது மாதிரி படம் முடியாது. படம் பார்த்து ஒரு நல்ல ஒரு பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க டைரக்டர். ஒருத்தரை வந்து அள வைக்கிறதும் சிந்திக்க வைக்கிறதும் அது சிற்பியால் தான் முடியும். அது மாதிரி படத்தை நல்லா செதுக்கித்தார் சார். பிச்சைக்காரன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஓகே டன் சூப்பர். ரொம்ப அற்புதமா இருக்குங்க, பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு பயங்கர துணிச்சல் வேணும். சசி சார் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்குனரா யோசிச்சிருக்காரு இந்த படம். பெண்கள் அடிமை, பெண்கள் காலப்புறா அடுப்பங்கரையிலே இருந்துடக்கூடாது, அடப்பட்டு கிடந்துடக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான விஷயத்தை சிந்திச்சு அதை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம், பாருங்க உங்களுக்கே தெரியும். விஜய் ஆண்டனி சார் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. இந்த படம் வந்து இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய பேசுற ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருங்க கண்கலங்கிற சீன் ஒரு 4-5 இடத்துல கண்கலங்கிற மாதிரி இருக்கு. அதை நீங்க தியேட்டர்ல போய் உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல. எல்லாரும் சுவாசிக்கா மேடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தாலும் விஜய் ஆண்டனி சார் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவரு மேல ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரை. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்து விதவை மறுமணம்ன்றது. பட் வந்து அதை ரொம்ப சீரியல் தனமா ரொம்ப அழுகாட்சியா எடுத்துட்டாங்க. 2 மணி நேரம் படம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால உட்கார முடியல கொஞ்ச நேரத்துக்கு மேல படத்துல. சுவாசிகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க தான் ஸ்டார், அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மேக்கிங்ல வந்து ரொம்ப சீரியலா போயிடுச்சு. விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்கேம். நான் விஜய் ஆண்டனி தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு வந்தேன். அவர் மொத்தமே 10 நிமிஷம் தான் வர்றாரு, கேமியோ பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். விதவை மறுமணம், ஒரு விதவை தாய்க்கு அவங்களோட பசங்க 2 பேரும் சேர்ந்து மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. அது சமூகத்துக்கு தேவையானது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சமா எடுத்துக்கலாம். படம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் படம், 2 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க படத்துல. 100 சாமி உண்மையிலே வந்து இந்த சாமி வந்து எல்லாம் தேட்டர்ல பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப தரமான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன குறைகள் லேக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ரியல் லைஃப்ல நிறைய பேர் கனெக்டட் ஆகும். இந்த படம் நிறைய கனெக்ட் பண்ணுவோம். என்னன்னா அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா புருஷன் சரியில்லை, புருஷன் விட்டு போயிட்டான், அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகால இந்த மாதிரி சில விஷயங்கள் போகும்போது பொண்ணு வந்து ஆனஸ்டா எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதுக்காக எந்த ஒரு முடிவு துணிஞ்சு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாருமே. அதெல்லாம் ரொம்ப அந்த ஹீரோயினா சுவாசிக்காவா அவங்க ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் ஆண்டனி வந்து கேமியோ மாதிரி தான் வராரு. லாஸ்ட் ஒரு ½ hour படம் தான் வராரு, வந்து அவரோட ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. எங்கடா ஹீரோ விஜய் ஆண்டனின்றாங்க, ஆலையை காணும் போகும்போது லாஸ்டா தான் வராரு, கொஞ்சம் நல்லா பண்றாரு. என்ன மியூசிக் எல்லாம் கொஞ்சம் லேக் அடிச்சுதாங்க, தோல்வி வந்தா 10 ஓகே ஒன் டைம் ஆச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் லேக் தான் தலைவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் சீரியல், ஏன்னா 70% கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அவங்க சீரியல் பார்த்தா 5 மணி நேரம் மட்டும் 6 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டான படம். நம்மள மாதிரி இந்த யூத் ஜென்டர் ஒரு 18-17+ அவங்களாம் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்மள ஃபேமிலியா நீ 40+ என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் தரமான படம். இல்ல நானே ஏமாற்றப்பட்டுட்டேன். இந்த எங்கடா ஹீரோக்கான லாஸ்டா தான் வராது. இருந்தாலும் ஓகே, அவர் வந்து போர்ஷன் இருக்கும் பார்த்துட்டு அவ்வளவுதான். திரையில பார்த்துட்டு அவரோட கேரக்டர் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி கூட்டான படம். ஒரு கனெக்டரா கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் நம்ம பண்ண முடியாது. அப்பா அம்மா தொல்லை, அடுத்தவன் தொல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நம்ம எந்த ஒரு முடிவும் ஆசை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன், ஒரு வாட்டி கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி பார்த்தா தான் 2வது வாட்டி பார்க்கணும்னு தோணாது. அந்த அளவுக்கு ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட். இதில் நடித்த கதாநாயகிகள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு மகனாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பும் நல்லா இருக்கு. உண்மையிலே ஒரு புது கதாநாயகர்கள் வந்து இந்த படத்தில் உருவாகியிருக்காங்க. அது சசிசாருக்கு வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். சசிசார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்க படங்கள் பண்ணுறாங்க. அவர் இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு படமாவது கொடுக்கணும். ஏன்னா அவருடைய திறமைகள் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதனுடைய திறமைகள் வந்து நிறைய மக்கள் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு சில கருத்துக்கள்லாம் வந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறோம். இது உண்மையிலேயே வந்து நல்ல சூப்பர் படம். இது ஆக்சுவலி என்னன்னா, பெண்கள் வந்து விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுது. அது அவங்க வந்து மறுமணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கதை. நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் மூவி. எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து பெருமைப்படுற மாதிரி நல்லா லைவா போயிட்டு இருக்கு. இதுல வந்து இவங்களுக்கு தனியா இருக்கு, இவங்களுக்கு தனியா இருக்குல்ல, இது ஒரு ஃபேமிலி ஒரு சூப்பரா பிடிக்கும். இது வந்து நம்ம மீடியா தான் நம்ம போய் கொண்டு சேர்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட உழைப்புக்கு இதுக்கு உண்டான பரிகாரம் தான் சொல்ல முடியும். ரொம்ப ஹாப்பி தான் படம் பார்க்குறது, எல்லாருமே ஹாப்பி. மூவி சூப்பர், பர்ஃபெக்ட். இது ஸ்டோரி வந்து உண்மை சம்பவம் இது. பட் இந்த படம் வந்து நல்லா எத்திக்ஸ் பாயிண்ட் அவுட்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. படம் சூப்பர்.
மறுமணத்தை பத்தி எடுத்துக்காங்க, விஜய் மறுமணத்தை பத்தி அது நல்லா காமிச்சிருக்காங்க. படத்துல காமிச்சிருக்கான்றத விட அதை அப்படியே நல்லா செதுக்கியிருக்காங்க, நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்வஸ்திகா மேடம் அதை நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, விஜய் சார் எப்படின்னா விஜயாண்டனி சார் எப்படின்னா இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரினால வந்து விஜயாண்டனி சார் அந்த ஷார்ட் டைம்ல வந்தாலும் நல்லா சூப்பரா பண்றாரு, யதார்த்தமா பண்ணிருக்காரு. நல்ல சீன், நல்லா சைல்டிஷா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அவர் பேசுற ஒரு பேச்சும் வந்து அதாவது யார்கிட்ட எப்படி இந்த சீக்வன்ஸ்ல பண்ணா நல்லா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கு. சூப்பருங்க, நல்லா இருக்குங்க படம். அதாவது ஒரு சினிமா பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு குளிங்குளி சிரிச்சு வெளியே வரணும், இல்ல அழுதுட்டு வரணும், இல்ல அப்படின்னா புலம்பிட்டு வரணும். இந்த படம் பார்த்தா அழுதுட்டு வருவாங்க. படத்துல லவ் இருக்கு, லவ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர். இந்த படம் பிடிக்குமா? இந்த ஜெனரேஷன் பிடிக்குமா அப்படின்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி மத்த ஒரு என்ன சொல்றது காமெடி மூவியோ த்ரில்லர் மூவி கிடையாது. இது ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளாம் சிட்டி லைஃப்ல வாழ்றோம், நமக்கு வில்லேஜ் லைஃப் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஸோ அதனால வந்து சிட்டி லைஃப்ல வில்லேஜ் லைஃப் இப்பெல்லாம் இருக்குதா, ஒரு சென்டிமெண்டா இருக்கா, இது மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை படமா எடுக்கிற போது பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இந்த வில்லேஜ் ஸ்டோரி கொடுத்த மாதிரி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அவர் எடுத்த பிச்சைக்காரனுக்கு இது நல்லா அதோட பெட்டரா பண்ணிக்கிறீங்க. பிச்சைக்காரன் படம் சென்டிமெண்ட் தான், இதுவும் சென்டிமெண்ட் தான். அந்த டேரக்டர் அந்த அளவுக்கு இருக்காரு. டைரக்ஷன் பர்ஃபெக்டா இருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. டைரக்ஷன்றது என்ன இருக்கு, நீங்க ஸ்கிரீன் பிளே பார்த்தா தான் தெரியும். படம் பாருங்க, படம் நல்லபடியா பண்ணிருக்காங்க.